முட்டை குழம்பு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடயும் தொட்டு சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சு வந்த பிறகு 2 பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துடலாம். வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்கிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும்னு கிடையாது. இது மாதிரி கலர் மாதிரி வர தொடங்கினா போதும். இந்த டைமில் வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை வந்து வெட்டி சேர்த்துடலாம். தக்காளியும் போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 10 முந்திரி பருப்பு வந்து ஏற்கனவே நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ முந்திரி பருப்பு அதில் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து நான் காரம் இல்லாத காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரமான மிளகாத்தூள்னால் நீங்கள் அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. பொடியெல்லாம் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இதை வந்து நம்ம இன்னி மிக்சியில் அரைக்கணும். வெங்காயம் வந்து நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் வதக்கின பேன்லேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது சூடான பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை சூடாக்கிடலாம். இந்த பொடியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நல்லா வேக வச்ச 5 முட்டை அதை வந்து 2ஆக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் வந்து நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும். மசாலா வந்து முட்டையில் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி அடுத்த பக்கம் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து முட்டையெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே பட்டை ஒரு சின்ன துண்டு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா இது மாதிரி வதங்கி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்துடலாம். குழம்ப வந்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா முட்டை, அதை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா திருப்பியும் கொதிக்க விட்டுட்டு கடைசியில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். முட்டைக்கறி வந்து ரெடி ஆகிட்டுது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து புது ரெசிபியோடு பார்க்கலாம்.